வணக்கம், வெல்கம் டு நம்ம சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான தேங்காய் பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை கப் தேங்காய் எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கொட்டை ஓடெல்லாம் இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதோட காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்தா போதும், ஏன்னா பூண்டோட காரமும் இருக்கும். இதோட 5 பெரிய பூண்டு பல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன பூண்டு பல்லாக இருந்தால் 10 பூண்டு பல் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டு நிறைய சேர்க்கறதுனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வெங்காயம் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. 1 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வதக்கினதை அரைச்சி வச்சுருந்த சட்னியோடு சேர்த்து கலந்துட்டோன்னா சுவையான தேங்காய் பூண்டு சட்னி ரெடி ஆகிடும். இதோடு உங்களுக்கு வேணும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால். இந்த சுவையான சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.